தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும், நன்றியும் தெரிவித்துக் கொள்ளலாம். யார் முன்னிலையிலும் யாரையும் அவமானப்படுத்தாதீர்கள். இது நமக்கு தெரியணும். ஏன்னு கேட்டா, வீட்ல இருக்கிறவங்க கூட யாராவது வந்தா, மனைவிய பத்தி இவங்க அப்படி இருப்பாங்க, இவங்க சமையல் நல்லா பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அது மாரி குழந்தைகள என்ன பண்ணுவாங்க, பெற்றோர்கள்லாம் 4 பேர் வரும்போது, இவன் படிக்கவே மாட்டான். இவன சரியாவே இல்ல. இவன் விளையாட்டும் சரியா விளையாட மாட்டான். இவன் கிளாஸ்ல எல்லாருமே நல்ல மார்க் வாங்குவாங்க. இவன் கம்மியா வாங்குவான் அப்படின்னு சொல்லி, நம்ம ஒரு பழக்கத்திற்கு உள்ளாகிறோம். யாரையுமே அவமானப்படுத்துறது அப்படின்பது தவறான ஒரு விஷயம். நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம தவறு பண்ணவில்லை என்று. ஆனால் அந்த நாம் பேசிய வார்த்தைகள் ஒருவனுக்கு வாழ்நாள் முழுக்க அதை மனதிற்குள் வைத்துக்கொண்டு ரணப்பட்டு கொண்டு இருப்பார்கள். இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். யார் முன்னிலையிலும் யாரையும் அவமானப்படுத்துதல் கூடாது. ஏன்னு கேட்டா, குறைகள் எல்லாரிடமும் இருக்கு. ஏன்னு அவங்கள நம்ம மத்தவங்க கிட்ட அவமானப்படுத்தும் பொழுது அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அவங்க எத்தனை நாள் கஷ்டப்படுவாங்க. இன்னொன்னு அவங்க ஒரு குழந்தைய நீங்க சொல்றீங்க, ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற ஒரு குழந்தையை பெற்றோர்கள் மற்றவர்கள் போல் அவமானப்படுத்தினால் அவர்கள் மனதில் ஆறாத ஒரு வடுவாகிவிடும் அந்த காயம். இது ஒரு தவறான ஒரு செயல். வாழ்நாள் முழுக்க அப்ப என்ன பண்ணுவாங்க, அவன் பெருசான உடனே இப்படிதான் பேசணும் போல இருக்குன்னு அவங்க குழந்தைங்களே அவங்க பண்ணுவாங்க. அதனால் யாரையும் யார் முன்னிலையும் அவமானப்படுத்துதல் என்பது ஒரு தவறான விஷயம். ஒவ்வொருவரிடம் சிறு சிறு குறைகள் இருக்கும், ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அப்புறம் தோல்வி வெற்றி என்பது ஒரு சகஜமான நிலையில் இருக்கும். அதை நாம் குறை கூறுவது கூடாது. இது நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நிறைய பேர் நம்ம செய்றோம். பழக்கத்துக்கு பார்த்தவொடனே யாரையாவது பார்த்தவொடனே நம்ம கூட இருக்கவங்கள பத்தி ஒரு அவமானமாக பேசுவது அப்படின்னு. இந்த குணம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. இது தப்பு. அவங்க யாரையும் நம்ம புண்படுத்தக்கூடாது அப்படின்னு நாம் நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய குணங்கள் மாற வேண்டும். நல்ல ஒரு குணம் இருக்க வேண்டும். நல்லா உற்சாகப்படுத்தி அவர்களை ரொம்ப நல்ல வழிக்கு நம்மளால் கொண்டு செல்ல முடியும். ஏன்னா தவறு என்பது இயற்கை. சாதாரண விஷயம்தான். எல்லாருமே தவறு செய்வார்கள். ஆனால் மாறிக்கொள்வார்கள். திருந்தி நாம் அவர்கள் வாழ்க்கையை நல்ல முறையில் அவர்களே உணர்வார்கள் அந்த தவறை. நாம் அதை சுட்டிக்காட்டுதல் என்பது மிக மிக ஒரு மோசமான செயல். இந்த குணம் வர வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? நமக்கு தெரியும்ல. தொடர்ந்து தியானம் செய்து ஞானம் பெற்று எல்லோரையும் உற்சாகப்படுத்தி சந்தோஷமாக, ஆனந்தமாக நாமும் வாழ வேண்டும். மற்றவரையும் வாழச் செய்ய வேண்டும். இதுதான் நல்ல ஒரு பண்பு. இந்த பண்பு வரணும்னா தியானம் செய்வோம், ஞானம் பெறுவோம். நன்றி.